ध्यायतो विषयान् पुंसः सङ्कस्तेषुपजायते सङ्गात् सञ्जायते कामः காமாத் குரோதோபி ஜாயதே. இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனிடம், எவன் ஒருவன் பகவானோட திருமேனிய மனசுல நினைக்காம ஆத்ம விஷயத்தை அடையலாம் அப்படின்னு நினைச்சா அது முடியாது அப்படின்றத விளக்குகிறார். அதாவது ஐம்புலன்கள் அனுபவிக்கிற விஷயங்களை அவன் நினைக்கிறான். அதனால அவனுக்கு உலகியல் விஷயங்கள் மேல பற்று வந்துடுது. அப்போ அந்த பற்று வரும்போது அவனுக்கு அது மேல ஒரு ஆசை, அதாவது காமம் வருது அப்படிங்கிறார். ஏன்னா அவன் அந்த மெட்டீரியல் லைஃபே நினைச்சுட்டு இருக்கான், அந்த புலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களே நினைச்சுட்டு இருக்கான். ஏன்னா அதுலதான் அவனுக்கு ஈடுபாடு, அவனோட மனசுல பகவானை பத்தின சிந்தனையே இல்லை. அதனால அவன் ஆத்மாவையும் பார்க்கல, அவனால புலனும் அடக்க முடியல. அதனால என்ன ஆகுதுன்னா அவனுக்கு அந்த உலகியல் விஷயங்கள் மேல பற்று ஏற்படுகிறது. அப்போ அந்த பற்று அப்படின்றது என்ன ஆயிடுறதுன்னா அதன் மேல ஆசை வந்துடுறது. அப்ப ஆசை வரும்போது அது கிடைக்கலன்னா அதுக்கு ஏதாவது இடையூறு வரும்போது அதன் மேல கோபம் வருகிறது. அதாவது டிசப்பாயின்மெண்ட், அதுக்கப்புறம் கோபம், ஏன்னா தனக்கு கிடைக்கலையே அப்படின்னு. அப்போ அந்த கிடைக்கல, கோபம், இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா அவனுக்கு அது இல்லாம தன்னால வாழ முடியாது அப்படின்ற நிலையில அவனை கொண்டு விடுறது. அததான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு. எப்படி ஒரு உலகியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பற்று வந்தா அது ஆசைக்கு எடுத்துன்னு போறது, அது ஆசையிலேருந்து கிடைக்காத போது அது கோபத்தை உண்டாக்கிறது அப்படின்றத கிருஷ்ண பரமாத்மா இங்க சொல்றார்.